பானியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கல பார்க்கலாம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். தொடர்ந்து மற்ற 2 வசனத்தை வாசிக்கமா. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர்வாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன்மேல் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன்மேல் கம்பீரமாய் களி கூறுவார். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான அந்த வசனங்களுக்காக நல்ல கைகளை தட்டுங்க. உற்சாகமா எல்லாரும் நல்ல கைகளை தட்டுங்க. நல்ல கைகளை தட்டுங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. முதல்ல சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி. கர்த்தருடைய ஆக்கினையை அகற்றி. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாக இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆக்கினை தண்டனை. சொல்லுங்க, ஆக்கினைனா சொல்லுங்க. ஆக்கினைனா என்ன? தண்டனை. அப்போ உன் ஆக்கினையை அகற்றி அப்படின்னா நமக்கு ஒரு தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம், மீறுதலுக்கு உண்டான தண்டனை இருக்கு. அப்போ அந்த தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனையை அகற்றினார், ஆக்கினையை இயேசுவினார். அதான் ரோமர் 8:1 சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறதுனால நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து தம்முடைய மீட்பின் மூலமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி அந்த ஆக்கினையை தேவனை அகற்றி விட்டார். தண்டனையிலிருந்து நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? தப்பிக்க வச்சுட்டாரு, மீட்டு கொண்டார். ஓகேயா? அடுத்தவர் சொல்லாரு, உன் சத்துருக்களை என்ன செஞ்சாரு? விலக்கினார். சத்துருக்களே என்ன செஞ்சாரு? விலக்கிட்டார். எல்லைகளில் சத்துருக்களை என்ன செய்ய முடியாது? வர முடியாதுன்னு சொல்லி எல்லைகள் இந்த சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் நீக்கினார். ஆமென். அடுத்து சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆமென். உன் நடுவிலே இருக்கிறார். அப்படியே என்ன உன் நடுவிலே இருக்கிறார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையின் மையமா இருக்கிறார். நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஒரு சென்டரில் கொண்டு போய் கர்த்தர் வைக்கிறது அப்படியே இல்லை. பாருங்க, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அப்படின்னா உன் வாழ்க்கையிலே கர்த்தர் மையமாக இருக்கிறார். உன் வாழ்க்கையிலே கர்த்தர் தான் முழுமையாக, அவர் தான் மையமாக இருக்க விரும்புகிறார். அதனால கர்த்தர் சொல்றாரு, உங்கள் நடுவிலே நான் வாசம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை என்ன செய்ய உருவாக்குங்க. அப்படின்னா எல்லாம் ரவுண்ட் கட்டி நிற்கிறாங்க, இவர் சென்டரில் கொண்டு போய் வைங்க, அப்படி இல்லை. உங்கள் நடுவிலே அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே நான் மையமாக இருக்க விரும்புகிறேன், நான் தான் முக்கியமாக இருக்க விரும்புகிறேன். அப்போ இங்கே சொல்கிறாரு, உன் தண்டனை அகற்றினாரு, உன் சத்துருக்களை விலக்கினாரு. இப்போ அவர் உன் வாழ்க்கையிலே என்ன செய்கிறார்? இருக்காரு மையமாய், நடுவில் மையமாய் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அதனால நீ என்ன செய்வ? இனிமேல் தீங்கை காணாதிருப்பாய். அவர் உன் வாழ்க்கையிலே மையமாய் இருந்தால், கர்த்தரே உங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவமாக இருந்தால், நீ என்ன செய்ய மாட்ட? தீங்கை காண மாட்டாய். தீங்க காண மாட்டாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, நல்லா கவனிங்க. இந்த தீமை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பைபிள் இருக்கு. தீங்கு, தீமை. ஏன்னா தீங்கு நாளிலே தம்முடைய கூடார மறைவிலே வைத்து நம்மளை என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். அப்படின்னா நமக்கு ஈஸியா நமக்கு புரியுது, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர் அல்ல. அவர் தீங்கு செய்ய மாட்டார். தீமையில இருக்கிறவர்களை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். தேவன் அன்பானவர். இதுதான் நமக்கு புரிகிறது நன்றா. அதுக்காக திரும்ப கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க. ஏன் நல்லா நீங்க கவனிங்க. இப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்குனாரு, எல்லாத்தையும் படைச்சாரு. இந்த முள்ளு அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் படைச்சதா நமக்கு தெரியல. இந்த முள் அப்படிங்கிற வார்த்தையை, முள்ளும் குறுக்கும் அது விளைவிக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எப்போ வருதுன்னா, இவங்க பாவம் செய்த பிறகுதான் வருது. கர்த்தருடைய வாயிலிருந்து அது என்ன செய்யுது? வருது. முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் அப்படிங்கிறது இவங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வருது. அதுக்கு முன்னால முள்ளும் குறுக்கும் இல்லைங்கிறது அது மூலம் தெளிவாகிறது.
புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னால முள்ளும் குறிக்கும் இல்லை. அப்ப கர்த்தர் ஆரம்பத்தில் ஏதேனை உண்டாக்கி அதில் ஆதாமும் ஏவாளையும் வைத்த பொழுது ஆக்கினை இல்லை, புரியுதா உங்களுக்கு? சத்துருக்கள் இல்லை, தீமை இல்லை, முள் இல்லை, குறுக்கு இல்லை, ஒன்றும் அதாவது நமக்கு நஷ்டத்தை விளைவிக்கக்கூடிய, நமக்கு பிரச்சனை தரக்கூடிய எதுவுமே அங்கே இல்லை. எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருந்தார். கர்த்தர் அவங்க நடுவில் இருந்தார். அப்போ இப்போ திரும்பவும் ஆண்டவர் நம்மளை ரட்சித்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறாரு? வாசம் செய்கிறார். நம்மை ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். இப்போ நமக்குள்ள அவர் வாழ்றதுனால நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, நான் சொல்கிறவங்களுக்கு, நீங்கள் தீங்கை காணாது இருப்பீர்கள். நான் சொல்கிறேன், ஆமே. கர்த்தருடைய இருதயம் பாருங்கள் எப்படிப்பட்டதுன்னா, நம்ம தீமையை காணக்கூடாதான், தீங்கை காணக்கூடாதான், கஷ்டத்தை காணக்கூடாதான், தோல்வியை காணக்கூடாதான், ட்ரைனை ஒரு வறட்சியை காணக்கூடாது. உங்களுக்கு இதெல்லாம் நாமெல்லாம் இதெல்லாம் காண்றது அப்படிங்கிறது கடவுளுக்கு என்ன இல்லை, பிரியம் இல்லை. பிரச்சனைகளை காண்றது, எப்பவும் நோய்கள், எப்போவுமே போராட்டம், எப்போவுமே உபத்திரமம், எப்போவுமே நெருக்கம், இதையே நம்ம பார்த்துட்டே இருக்கிறது தேவனுக்கு அதை காண்றது தேவனுக்கு பிரியமே இல்லை. இப்போ தேவன் என்ன காணணும்னு விரும்புகிறாருன்னா, மகிமைகளை, வல்லமைகளை, ஆசீர்வாதங்களை, விடுதலையை, மேன்மையை, பரிசுத்தத்தை, உயர்வை, இதெல்லாம் நம்ம காணணும் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இன்னைக்கு என்றைக்கும். அதாவது சிலர் பேர்த்த கர்த்தரே என்ன செய்யறாருன்னா, சிலரை நீ பார்க்கவே கூடாதுன்னு விரும்புறாரு. சில பாதைகள்ல நீ போகவே கூடாதுன்னு விரும்புறாரு. புரியுதா உங்களுக்கு? சிலர் பக்கத்து சொல்லுங்க, சிலதெல்லாம் நீ பார்க்கவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்றாரு, இன்று கண்ட எகிப்தினை என்ன செய்ய மாட்டேன், காணவே மாட்டேன், காணவே நீ மாட்டேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பண்ணி. ஏன்னா நான் ஏன் நீ கண்டதெல்லாம் பிரச்சனை, இவங்கனால உனக்கு வந்ததெல்லாம் பிரச்சனை, இவங்கனால உனக்கு வந்ததெல்லாம் அவமானம், இவங்கனால உனக்கு வந்ததெல்லாம் வெட்கம், நிந்தை, பசி, பட்டினி, இல்லையா, அரைகுறை ஆடைகள், அரைகுறை உணவு, கனம் இல்லை, மகிமை இல்லை, கனத்துக்குரியவர்கள் நீங்கள், தங்கத்தை போன்றவர்கள் வேதம் சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி தங்கத்துக்கு ஒப்பானவர்களாம், பொண்ணுக்கு ஒப்பானவர்களாம், விலையேற பெற்றவர்களாம், மகிமை பெற்றவர்கள். ஆனால் உங்களை அவங்க எப்படி பண்ணிட்டாங்க? நிந்தைக்கும், அவமானத்துக்கும், வெட்கத்திற்கும் உங்களை ஆளாக்குனாங்க, அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் உங்கள் மேல் இரக்கமுள்ள கர்த்தராகிய நான் உங்களை விடுதலை செய்தேன். விடுதலை செய்து உன்னை விடுதலையாக என்னை கொண்டு வந்துட்டேன். இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது, அவனை நீ பார்க்கவே கூடவே கூடாது. அவனை நீ பார்க்காத, அவனை பார்க்கவே கூடாது. அந்த பக்கமே நீ என்ன செய்ய வேண்டாம், நீ போக வேண்டாம். நீ பார்க்க வேண்டியதெல்லாம் கர்த்தரை, அவருடைய மகிமையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய அன்பை. ஆமென். அவர்கிட்ட இருக்கக்கூடிய, ஆமென், உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும், மேலானவைகளை நீ காணும்படியாக உன்னை நான் அழைத்து வந்திருக்கேன்னு சொன்னார். ஆனால் இவ்வளவு செஞ்சு பாருங்க, அவங்க பாருங்க திரும்பவும் எகிப்துக்கு என்ன செய்தாங்க? ஒரு காலத்தில் திரும்ப போனாங்க, ஒரு காலத்தில் போனாங்க. வாசிக்கலாம், உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தை வாசிங்க. 28:68 வாசிங்க. 28:68 வாசிங்க சீக்கிரம். 28:68. இனி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு சொன்ன வழியாய் கர்த்தர் உன்னை கப்பல்களிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக பண்ணுவார். அங்கே உங்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்படுவீர்கள். உங்களை கொல்வாரும்
இல்லாதிருப்பார்கள் என்றார். பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் சொன்னாரு, நீ இனிமேல் அவங்கள நீ காண மாட்டாய். நீ அவங்கள காணவே மாட்டேன்னு சொன்னார். காணாதிருப்பாய், தீங்கை நீ என்ன செய்ய மாட்ட, காண மாட்டாய். ஆனா இவங்க பாருங்க, திரும்ப அங்க என்ன செஞ்சாங்க, போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன் வந்தது தெரியுமா? நல்ல கவனிங்க மக்களே. இவங்க பிசிக்கலா திரும்ப எகிப்துக்கு போறதுக்கு முன்பாக இவங்க ஸ்பிரிச்சுவல் ஆவியில எகிப்துக்கு போனாங்க. நல்லா நீங்க கவனிங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். இவங்க சரீர பிரகாரமா எகிப்திற்குள் நுழைவதற்கு முன்பாக ஆவியிலே எகிப்திற்கு போனார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க மக்க. தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்திற்கு திரும்பி. எதுல திரும்பினாங்க? நல்லா சொல்றேன், நீங்க கவனிங்க. கர்த்தர் சொல்ற, நீ தீங்கை காண மாட்டாய். எத்தனை பேர் சொல்லுங்க, அவர் காண மாட்டேன்னு சொன்னா தீங்கு என் பக்கத்துல வராது. அல்லேலூயா. இப்ப திரும்ப இவங்க எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுல. ஏன்னு சொன்னா இவங்க ஒண்ணு, அவங்க வசனம் சொல்லுது, கீழ்ப்படியாம. என்னது? கீழ்ப்படியில. ஒன்று. இரண்டாவது அவங்க செய்தது என்னன்னா, தங்கள் இருதயத்திலே எங்க போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. எங்க போனாங்க? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேளுங்க. சரீர பிரகாரமான ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னால அது ஆவியிலே நடக்கும். ஆவியிலே நடக்கும். எது உங்க ஆவியிலே நடக்குதோ அது சரீரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். சரீரத்தில் நடக்கிறதுக்கு முன்னால, வாயை தரங்க மக்களே, சரீரத்தில் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னால அது ஆவியிலே நடக்கும். ஆவியில நடந்தா, நான் சொல்றேன் சொல்லுங்கப்பா, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. சொல்லுங்க. சரீரத்தில் ஒன்று நடக்கிறதுக்கு முன்னால அது ஆவியில நடக்கும். ஆவியில நடப்பது சரீரத்தில் நடக்கும். அதனாலதான் உங்க எண்ணங்களை குறித்து நீங்க கவனமா இருக்கணும். உங்க இருதயத்தில் எப்போ எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, நல்லா கவனிங்க. இவங்க தன் கர்த்தர் இவங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. கர்த்தரை குறித்து ஒரு மேன்மை, அவர் மேல ஒரு அன்பு, அவரை இவங்க விசுவாசிக்காம எப்பவுமே இவங்க கோந்து பாருங்க, அங்க எகிப்தையே என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. என்னாகும் 14 1-4 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு, ஒன்று நல்ல கவனிங்க. கர்த்தர் விடுதலை பண்ணி ஆசீர்வாதமா கூட்டிட்டு வராரா? ஆமாண்ணா, நல்லாதான் ஒரு ஜீவனை கொடுத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன்ப்பா. அப்படி சொல்லுங்களேன். கர்த்தர் அவரோடு கூட இருக்காரா? இப்ப கர்த்தர் அவங்களோடு இருந்து நடத்திட்டு இருக்கும் பொழுது இவன் எதுக்கு புலம்புறான்? இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அந்த ரா முழுவதும் அழுது கொண்டிருக்கிறான். இப்படி பாருங்க, கூக்குரலிட்டான். ஒரு இரவு முழுதும் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? அழுதுட்டே இருக்கிறான். அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். முதல்ல என்ன செஞ்சாங்க? கூக்குரலிட்டார்கள். என்ன செஞ்சாங்க? கூக்குரலிட்டார்கள். ரெண்டாவது என்ன செஞ்சாங்க? ரா முழுவதும் அழுதார்கள். மூன்றாவது பாருங்க, எல்லாரும் மோசேக்கு விரோதமாக ஆரோனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க?
முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்திலே செத்து போனோமானால், நாலு என்ன சொல்றான்? நாலு என்ன சொல்ற? செத்து போனா பாருங்க. கத்தர் அப்படியே இவன் பேச்சு கேட்டு கத்தர் ஆமேன்னு சொல்லியிருந்தாருன்னா புரிஞ்சுங்க. செத்து போனால் நலம். அடுத்தது பாருங்க, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும், பேச்சு பாருங்க, பேச்சு பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க என்ன சொன்ன, நாங்கள் பட்டயத்தால் மறுபடிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? இவன் அதுக்காக கொண்டு வந்தாரு? பேசுங்கப்பா. அதுக்காக கொண்டு வந்தார். எதுக்கு கொண்டு வந்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்கு. எதுக்கு கொண்டு வந்தாரு? பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு. அடுத்து பாருங்க, அடுத்து வாசிங்க. எகிப்துக்கு திரும்பி போகிறது முதல்ல மனதில் நினைச்சான், இப்ப வாயில பேசுறான். நடந்துருச்சா இல்லையா? மனதில் நினைச்சான், வாயில பேசினா நடந்துருச்சு. பக்கம் சொல்லுங்க, நீ நினைச்சு பேசினா அது உனக்கு நடந்துரும். நீ நம்ம இருக்கிற நிலைமைக்கு காரணம், நீ ஏதோ ஒன்று நினைச்ச, ஏதோ ஒன்று பேசின, அதுதான் இன்னைக்கு காரணம். நீ நினைச்ச, பேசின, நடந்துருச்சு. அடுத்து பாருங்க, திரும்பி போறது எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்புவோம் வாருங்கள் என்று ஒருவரோட சொல்லிக்கொண்டு. இப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை வச்சு அவனை கர்த்தர் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு அருமையா வழி நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இவன் என்ன சொல்றானா, நாம ஒரு ஆளை ஏற்படுத்திட்டு என்ன செய்வோம், வந்த இடத்துக்கே போவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இந்த ஒரு வேத பகுதிங்க. மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் சொன்னார், நீ தீங்கை. ஆனா இவங்க தீமையை காண்கிறதுக்கு என்ன, எப்படி ஆச்சு, எப்படி அவங்க மறுபடியும் அதை கண்டாங்க, எப்படி மறுபடியும் தீமையை கண்டாங்க அப்படின்னா, இந்த வசனம் பாருங்க எவ்வளவு அழகா கர்த்தர் எழுதுறாரு பாருங்க. ஓகேயா? இதை நீங்க 1 2 3 போட்டு நீங்க தியானிச்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கு. நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்ப காணாது இருப்பாயின்னு சொன்னதை அவங்க ஏன் கண்டாங்கன்னா, முதல்ல அவங்க மனதில் நினைச்சாங்க, வாயில இதெல்லாம் பேசினாங்க, திரும்ப எகிப்துக்கே என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் எதை சிந்திக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம், எதை பேசுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், நடந்துடும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எப்பவுமே நீ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது. நல்ல நீங்க கவனிங்க. இயேசுவை அடித்து நுறுக்கி அவரை பிழிஞ்சு, எதை சக்கைய பிழிஞ்சப்ப கூட அவர் சொல்றாரு, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அவளை. அவருக்குள்ள அந்த வார்த்தை வரலையே. அவருக்குள்ள இருந்து என்ன செய்யல, கெட்ட வார்த்தை வரலையே, முறுமுறுப்பு வரலையே, நெகட்டிவான வார்த்தை வரலையே. அப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் தானே. இப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணங்களும் வார்த்தைகளும் இனி நல்லதே வரமாட்டேங்குது அப்படின்னா, ஆமென். இப்போ நம்ம சொல்றோம்ல, ப்ராப்ளம் 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 ப்ராப்ளம். ஒரு சில பேர் பிரச்சனைன்னு ஒரு தடவை சொல்ல மாட்டாங்க. பிரச்சனை 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 பிரச்சனையோ பிரச்சனை. அப்ப நமக்கு யோசிக்கணும், ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை அப்படின்னா, நமக்கு தெரியுது கர்த்தர் எதை காணக்கூடாது என்று சொன்னாரோ அதை நீ அதை காண்ற, எதை பேசக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை நீ பேசுற, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதை நீ என்ன செய்யற, எதை நினைக்க கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை நீ என்ன செய்யற, நினைக்கிற. கர்த்தர் எவ்வளவு நல்லா இருப்பாங்க. அவருடைய ஆசை விருப்பம்லாம் என்னன்னா, எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்துட்டேன், பாவத்திலிருந்து இந்த உலகத்தில் உன்னை மீட்டெடுத்துட்டு வந்துட்டேன், இனி அந்த வாசம் கூட மேல படக்கூடாது, அந்த நினைவு கூட உனக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனா தேவ ஜனங்களுடைய நிலைமை என்னன்னா, நினைவே அதுதான்.
நினைவெல்லாம் நீதானையா அப்படிங்கிற மாதிரி நினைவே உலகம்தான். புரியுது உங்களுக்கு? நினைவே உலகம்தான். நினைவே பாருங்க கர்த்தருக்கு பிடிக்காது. அப்ப நினைவு முழுவதுமே பாருங்க அப்படி இருந்தது அப்படின்னா அது என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள வந்து அது செயலாய் மாற ஆரம்பிக்கும். சொல்லி 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 கடைசியில பாருங்க அங்கேயே திரும்பி போகிற ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்தது. புரியுதா உங்களுக்கு? அதனால இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆமென். இந்த 4 வசனங்களை நீங்க வீட்டில் போய் நல்லா நீங்க என்ன செய்ய மனப்பாடம் பண்ணுங்க. ஒன்று நான் சொல்றேன், கூக்குரலிட்டு புலம்பக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? நான் சொல்றேன் பாருங்க, சத்தத்தை உயர்த்தக்கூடாது. நீங்க யாரெல்லாம் பாருங்க இந்த கூக்குரலிட்டு கத்துறாங்களே, கூக்குரலிடும் பார்த்தீங்களா, பயங்கரமாக கூக்குரலிட்டு கத்துற ஆட்கள் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அது ஒரு ஹீவில் ஸ்பிரிட். கூக்குரல் யார் கூக்குரலிட்டா? வேதத்தில் கல்லறையிலேருந்து என்ன செஞ்சான்? கூக்குரலிட்டான். பயங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பேசும் பொழுது கூக்குரலிடுவார்கள். அந்த கூக்குரல் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹீவில் ஸ்பிரிட்டினுடைய அடையாளம். ஜீசஸ் பேசும்பொழுது எப்படி சொன்னா சாந்த குணமுள்ள பேசு. எப்படி பேசினாரு? ஆனா யார்கிட்ட தெரியுமா கூக்குரல்? யார்கிட்ட தெரியுமா அதிகாரமா பேசினாரு? பிசாசுட்ட அதிகாரமா பேசுறாரு. நமக்கும் அவருக்கு ரொம்ப வித்தியாசம். நம்ம பிசாசுட்ட ரொம்ப கொஞ்சுவோம். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அவர் யார்கிட்ட வந்து அதிகாரப்படுத்தினார்னா அதிகாரம் உள்ளவராய், ஆமென், அவரை அதட்டினார். பிசாசு என்ன செய்றாரு? அதிகாரம் உள்ளவராய் அதட்டினார், அதிகாரத்தை எடுத்தார். ஆனா ஜனங்கள்ட்ட எப்படி பேசினார்னா சாந்த குணமா பேசினாரு, கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார், அன்பு நிறைந்த வார்த்தைகளை அவர் என்ன செஞ்சாரு? இரக்கம் நிறைந்த வார்த்தைகளை அவர் என்ன செஞ்சாரு? பேசினாரு. அப்போ கூக்குரலிட்டு அழுதார்கள். கூக்குரலிட்டு அழுதார். என்னத்துக்கியா அப்படி அழுதான்? அது விஷயம் இருக்குல்ல, என்னத்துக்கு நீ அப்படி என்ன நீ வந்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு. எவ்வளோ அற்புத அடையாளங்களை செய்து, இவ்வளவு திரளான அதிசயங்கள் அற்புதங்களை செய்து உன்னை ரட்சித்து உன்னை மீட்டு உன்னை விட்டுல. நல்லா கவனிங்க, உனக்கு உயிரை கொடுத்து உன்னை மீட்டவர் உன்னை விட்டுல, நம்மோடைய கூட இருக்கிறார் ஜீசஸ். என்ன இஞ்சி மாதிரியே இருக்காங்க உங்களோடு. புரியுதா? நம்மளோடு என்ன செய்யறாரு? இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார், நம்மோடு பயணம் செய்யறார். உங்க கண்கள் திறந்து கேளுங்க, நம்மோடு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரு, நம்மோடு பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப ஜீசஸ் இருக்கும் பொழுது அவங்க அப்படிதான் படகுல இருக்கும் பொழுது கூக்குரல்றாங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆனா ஜீசஸ் எதிர்பார்த்தது என்னன்னா விசுவாசத்தை தான் எதிர்பார்த்தார். இங்க ஜனங்களை நடத்தும் பொழுது வனாந்தரத்தில் கர்த்தர் என்ன எதிர்பார்த்தாரு? விசுவாசத்தை தான் எதிர்பார்த்தாரு. விசுவாசம் இல்லாம தான் அவங்க கெட்டு போனாங்கன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு ஏன் கூக்குரல் இட்டாங்க? ஏன் இரவெல்லாம் அழுதாங்க? ஏன் ஓன்னு அழுகிறான் அப்படின்னா இவனுக்கு ஃபெய்த் இல்லை. என்னல? விசுவாசம் இல்லை. இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்த தேவன் நம்மளை பட்டினியா விட்டுருவாரா? இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்த தேவன் நம்ம தாகத்தில் விட்டுருவாரா? அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, என் கை குறுகி போயிட்டு இன்னைக்கு நான் உனக்கு காட்டுவேன். மாமிசத்துக்காக, நல்ல கவனி, என்னத்துக்காக சொல்லுங்க? மாமிசத்துக்காக அழுகிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இவனுக்கு என்ன மாமிசத்துக்காக என்ன செய்யறான்? அழுகிறான். அவன் சொல்றான், நாங்க வந்து பாருங்க, அதையும் கூட நீங்க வாசிச்சிருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. அதுல வந்து 3ஆம் வசனத்தை வாசிங்க. நாங்கள் இறைச்சி பார்த்து வாசிங்க. உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே பாருங்க, நல்ல கவனியா, இவன் என்ன பாருங்க, இவன் என்னன்னா தேவன் பக்கம் அமர்றது, சபையில போய் அமர்றது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் நம்மளை வழி நடத்துது. மக்களை கவனிக்கிறீங்களா? இவ்வளவு ஒரு மகிமைக்குள்ள இருக்கிறோம். சொல்லுங்க, அவங்க மகிமைக்குள்ள இருந்தாங்க, நம்மள எதுக்குள்ள இருக்கிறோம்? நம்மள கர்த்தருடைய மகிமைக்குள்ள இருக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம். ஆமா, கர்த்தருடைய மகிமைக்குள்ள அவங்க இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு மேன்மையா தெரியல. அவனுக்கு எதுக்கு பக்கத்துல உட்காரணும்னு ஆசை?
தள்ளியும் கூட போகக்கூடாது அவனுக்கு. அவன் சொல்றான் பாருங்க, இறைச்சி பாத்திரத்து பக்கத்திலேயே கொண்டு வேகுதா வேகுதா வேகுதான்னு பார்த்துட்டே இதுக்காக அழுகிறான் பாருங்க. பக்கத்தில் நீ எதுக்காகப்போ அழுகிற கேளுங்க, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? மாமிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நீங்க எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல கவனிங்க, அங்கே அவர்கள் தம்மூசுக்காக அழுதார்கள். நல்ல கவனிங்க, தம்மூஸ் அப்படிங்கிறத அன்னைக்கு வந்து அவங்க அதை எதுக்கு வணங்கினாங்கன்னா, அது வந்து ஒரு அடல்டரி. நல்ல கவனிங்க, அது ஒரு அடல்டரி, பாவ இச்சை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். அவர்கள் தம்மூசுக்காக, அது ஒரு மாமிச இச்சை, மாமிச இச்சையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யறாங்க, அன்னைக்கு அழுத. அப்போ எசேக்கியேல வந்து கர்த்தர் கூட்டிட்டு போய் அதை காட்டுறாரு. இங்க பாரு, இந்த அருவருப்பை பாரு, நான் இவங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு இவங்களை கூட்டிட்டு வந்தேன், இவன் எதுக்காக அழுதுட்டு இருக்கான் பாரு, இவன் எதுக்காக அழுதுட்டு இருக்கான் பாரு, என்னுடைய ஆலயத்தில் வந்து எதுக்கு அழுகணும், என் சமூகத்தில் வந்து எதுக்கு அழுகணும், நான் கூட இருக்கிறப்ப எதுக்கு அழுகணும், அதெல்லாம் விட்டுட்டு இவன் இந்த மாமிசத்துக்காக இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், அழுதுட்டு இருக்கான். மக்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஜெபம் என்கிற பேர்லையும் பாருங்க, மாமிச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே என்ன செய்யறாங்க, அழுகிறது. நல்லா சொல்றேன், நல்லா கவனிங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென். இவர்கள் கூக்குரலிட்டார்கள், இரவெல்லாம் அழுதார்கள், விரோதமாய் பேசினார்கள், வாயிலே கர்த்தருக்கு பிடிக்காத வார்த்தைகளை என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. கர்த்தர் பார்த்தாரு, சரி நான் உன்னை எவ்வளவுதான் நடத்தினாலும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, உனக்கு அந்த மேன்மையே என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது அப்படின்னு தான். நல்லா நீங்க கவனிங்க, அவங்க விசுவாசம் இல்லாம தான் அவங்க கெட்டு போனாங்களே ஒழிய தேவன் கர்த்தர் அவர்களுக்கு தீமை செய்யவில்லை. கர்த்தர் அவங்களுக்கு தீமை செய்யல. அப்போ மறுபடியும் நான் சொல்றேன் உங்களுக்கு, தேவன் நம்மளை அழைத்தது, தேவன் நம்மளை ரட்சித்தது, அபிஷேகித்தது தீமைகளை காண்பதற்காக அல்ல, கர்த்தருடைய மகிமைகளை காண்பதற்காக. அதனால நீங்க மறுபடியும் தேவனுக்கு பிடிக்காததை நீங்க பார்க்கணும்னு அவர் அவருக்கு எது பிடிக்கலையோ அதை மறுபடியும் நீங்க பார்க்கணும்னு என்ன செய்யாதீங்க. உங்க பாதை ஆமென் நீதியின் பாதையா இருக்கட்டும், உங்கள் பாதை வெற்றியின் பாதையா இருக்கட்டும், உங்கள் பாதைகள் ஆசீர்வாதமான பாதைகளா இருக்கட்டும், உங்களுடைய நினைவுகள் பரிசுத்தமா இருக்கட்டும், உங்களுடைய நினைவுகள் வாக்குத்தத்தமாக இருக்கட்டும். ஆமென். உங்கள் திறமைக்கு மிஞ்சி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. அல்லேலூயா. அது அப்படியே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு, ஆசீர்வாதமாக தருவார். ஆமென். அதனால நான் இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், இனி நீங்க தீமைகளை காண மாட்டீர்கள். இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்களா ஏன் தீமையை காண்றோன்னு? ஆமென். உங்க சண்டைகளை காண மாட்டீர்கள், பிரச்சனைகளை காண மாட்டீர்கள், வியாதிகளை காண மாட்டீர்கள், போராட்டங்களை காண மாட்டீர்கள். இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், சமாதானத்தை காண்பீர்கள், மேன்மைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் உங்க மேல தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரைக்கும் சில காரியங்களை பார்த்து 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 அதிலேயே மனம் உடைஞ்சு உள்ள உடைஞ்சு வேதனையா இருக்கலாம். இனி நீங்கள் புதியவைகளை காண்பீர்கள், தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை காண்பீர்கள், மேலானதை காண்பீர்கள். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக நன்மைகளை காணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படி வாஞ்சி எல்லாம் என்ன தெரியுங்களா, தம்ம ஜனங்களை அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார், நீங்க உங்களை எந்த அளவுக்கு கர்த்தர் நேசிக்கிறாருன்னு அவர் உயிரையே கொடுத்துருக்காருல பார்த்தீங்களா. நீங்க வந்து உங்க கண்ணெல்லாம் அப்படியே ஒரு ஜொலிக்கணும்னு விரும்புறாரு. சந்தோஷத்தை பார்த்து, மகிழ்ச்சியை பார்த்து, விடுதலையை பார்த்து உங்க கண்ணெல்லாம் அப்படியே என்ன செய்யணும். அதனால சொல்ல, இருக்கிறதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க, இருக்கிறதுக்கு நன்றி. நீங்க நன்றி சொல்லவே மாறும். இந்த குணம் தான் அந்த ஜனங்களுக்கு கிடையாது. உங்க கணவனுக்காக நன்றி சொல்லுங்க, உங்க மனைவிக்காக நன்றி சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஆமென். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க மக்களே? நல்லா நீங்க புரிஞ்சுங்க, கர்த்தருடைய வழி நடத்தல் எப்படி தெரியுங்களா? நீங்க பாருங்க, எப்பவுமே தேவன் வந்து பார்க்காதே அப்படின்னா அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கும். பார்க்காதே அப்படின்னா பல விஷயம், பேசாதே போகாதே அப்படின்னா அதுல பல விஷயம் இருக்கும். பாரு, பேசு, நடனா அதுல ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் எப்ப அவர் பார்க்காதேன்னு சொல்லியிருக்காரு, போகாதேன்னு சொல்லியிருக்காரு, பேசாதேன்னு சொல்லியிருக்காரு, பேசுன்னு சொல்றாரு, பாருன்னு சொல்றாரு, போன்னு சொல்றாரு. இது என்ன அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா நீங்க அதை செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் தான் போனோன்னு என்ன பிரச்சனை வரும்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் போகாம இருக்கிறதுனால எவ்வளவு நன்மைன்னு என்ன செய்யும் தெரியும், பார்க்காததுனால எவ்வளவு நன்மைன்னு தெரியும். அது வரைக்கும் ஒண்ணு என்ன செய்யாது தெரியாது. இவங்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரு,
கர்த்தர் சொல்றதெல்லாம் இவங்களுக்கு வந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காரணம், இவங்க விசுவாசத்துக்குள்ள வர என்ன செய்றாங்க? மறுக்கிறாங்க. அப்ப கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்காதனால கர்த்தர் வந்து போகாதேன்னு தான் சொன்னார். போனனால தான் அவனுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் வந்து. இப்போ அவங்க சொல்லுவாங்க, ஏன் இதெல்லாம் நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அப்போ நான் வந்து செஞ்சிருக்க மாட்டேன்ல. அது கர்த்தர் ஒரு நாள் செய்ய மாட்டேன் அப்படின்னா எல்லாமே செய்வாங்களே மக்களே. எல்லா டீட்டெயிலும் ஒருத்தர் கொடுத்தா, புரிதா சொல்றது உங்களுக்கு? எல்லா டீட்டெயிலும் கொடுத்தா எல்லாருமே வந்து கீழ்ப்படிவாங்களே. அப்படி ஆண்டவர் கொடுக்கறது இல்லை. அவர் யாரை நம்மளை விசுவாசத்துக்குள்ள எப்படி நடத்துறாருன்னா, நல்லா எப்படி நல்லா நீங்க கவனிங்க. காணாதவைகளை நம்புறது, ஆமென், நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவருடைய நிச்சயம். கர்த்தர் சொல்ற காணாததை நம்ம நம்புறோம், விசுவாசிக்கிறோங்கிறத நம்ம கீழ்ப்படிதல் மூலமாக நம்ம வெளிப்படுத்தணும்னு கர்த்தர் என்ன செய்றாரு? விரும்புறாரு. இங்க இவங்களுக்கு அந்த 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 குணம் தான் இல்லை, அந்த குணம் தான் இல்லை. இப்ப இவ்வளவு தூரம் கர்த்தர் கூட இருந்து அற்புதமா நடத்தியும் அவங்களுக்கு எல்லா உதவிகளை செய்தோம், இவங்களுடைய கேரக்டர், உங்க குணம் என்ன செய்யல? மாறவே இல்லை. இவங்க வந்து ஒரு இறைச்சி பாத்திரத்துக்கு பக்கத்தில் போய் என்ன செய்யணும்? மாமிசத்துக்காக அழுகிற. நான் சொல்ற மக்களை நல்லா கவனிங்க. மாமிசம், ஆமே, மாமிச சிந்தை என்னது பார்த்தீங்களா? மாமிச சிந்தைனா என்ன? மாமிச சிந்தை அப்ப என்னன்னா, சொல்லுங்க மக்களே, மாமிச சிந்தைனா என்ன? கடவுளே நல்ல கவனிங்க. மாமிச சிந்தை என்னன்னா, உங்களுக்கு உலகமும் கடவுளுக்கு பிரியமில்லாத உங்க வாழ்க்கையில மையமா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆவிக்குரிய சிந்தை என்ன? கர்த்தரை நம்ம மையமா வச்சிருக்கிறோம். அப்ப அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உன் நடுவில் இருந்தா, நல்ல கவனிங்க, நான் உன் நடுவில், நான் வாழ்க்கையில மையமா இருந்தா உன்னுடைய சிந்தையெல்லாம் என்னை சுற்றியே என்ன செய்யும்? நல்ல கவனிங்க. உன் எண்ணம் எல்லாம் யாரை சுற்றி இருக்கும்? என்னை சுற்றி இருக்கும். அவர் எவ்வளவு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்க. நம் நடுவில் இருக்கணும்னு விரும்புறாரு. சொல்லுங்க, நம் எண்ணம் எல்லாம் அவரை சுற்றி இருப்பதற்காக, நம் நினைவுகள் எல்லாம் அவரை சுற்றி இருப்பதற்காக, எல்லாமே அவரை சுற்றி இருப்பதற்காக தான் அவர் என்ன செய்றாரு? நம்ம நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஹார்ட் தானே முக்கியம், ஸ்பிரிட். நல்லா கவனிங்க. சொல்லுங்க மக்களே. அப்ப இருதயத்தில் என்ன இருக்கோ அதை சுற்றி தான் நம்ம நினைவுகள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வந்துட்டே இருக்கு. அதான் உன்னுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன்னுடைய இருதயம் இருக்கிறது. அப்ப உங்களுடைய நினைவில் உங்களுடைய இருதயத்தில் ஜீசஸ் இருந்தா, ஹோலி ஸ்பிரிட் இருந்தா, அவரை சுற்றியே உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வந்து அவர் மேலேயே உங்களுக்கு என்ன இருக்கும்போது என்ன வந்துட்டு இருக்குன்னா, அவர் என்னை குணமாக்குவாரு, என்னை கைவிட மாட்டாரு, அப்பா என்னோட கூட இருக்கிறாரு. நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதையே தான் நம்ம திரும்ப 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 என்ன செய்வோம்? இவங்க பாருங்க, கர்த்தர் எங்களை அழைச்சி வந்தீங்க, நன்றி அப்பா, நீங்க எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு அற்புதங்களை செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து உண்மையாலுமே இவனுக்கு வந்து இறைச்சி தேவைன்னா என்ன செஞ்சிருக்கணும்? சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க மக்களே, இறைச்சி தேவைன்னா என்ன செஞ்சிருக்கணும்? இறைச்சி தேவை. கரெக்ட் தானே பிரதர் சொல்றது? கரெக்ட். இறைச்சி தேவைன்னா என்ன செஞ்சிருக்கணும்? கேட்டுருக்கணும். எதுக்கு அழுகிற? உனக்கு தேவையை கேட்க மக்களே, நீங்க கவனிக்க மக்களே, நான் சொல்ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? நம்ம தேவையை அவர்கிட்ட என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, உங்களுக்கு என்ன தேவைங்க நீங்க அவர்கிட்ட கேளுங்க. என்ன பாருங்க, அதாவது உங்க மனதில் சில ஆசைகள்லாம் இருக்கும்ல, நான் சொல்லட்டுங்களா? நியாயமான ஆசைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை நம்புறீங்க? சொல்லுங்க, நியாயமான ஆசைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். நீங்க நல்லா வாழ்றதா கர்த்தருடைய விருப்பம். எல்லா ஆசையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனா யார்கிட்ட கேட்கணும்? ஆமா, சில நேரங்களில் நம்ம மனைவிட்டையும் கூட கேட்கக்கூடாது, நம்ம கணவன்ட்டையும் கூட கேட்கக்கூடாது. முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி கேட்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு கற்றுத் தருவார். ஆமா, எப்படி கேட்கணுங்கிறத கற்றுத்தரு. எத்தனை பேர் நீங்க அதாவது ஒரு மனுஷன்கிட்ட பேசுறதுக்கு கூட ஒரு சமயம் வாய்க்கணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ ப்ராப்ளம் இருக்கு உங்கள்கிட்ட.
சொல்லுங்க மக்களே, ஒரு மனுஷன்ட்ட பேசுறதுக்கு கூட என்ன இருக்கு? சமயம் இருக்கு. அப்ப நீங்க கர்த்தர்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா அந்த சமயத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். நான் நிறைய இடத்துல இதை அனுபவிச்சிருக்கேன் பாருங்க. நான் சில பேர்த்துல ஒரு சில விஷயங்களை பேசணும்னு அப்படி ஃபோன் எடுப்பேன், இல்லை நேரில் ஆவியானவர் அப்படி சொல்லுவார், இல்லை இல்லை கொஞ்ச நேரம் நீ ஜெபம் பண்ணு, கொஞ்ச நேரம் உடனே பேசிடாது, ஜெபம் பண்ணு. அப்போ ஜெபம் பண்ணிட்டு பேசணுன்னா பாருங்க உடனே அற்புதம் நடக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில விஷயங்களை ஜெபம் பண்ணாமல் சொல்லும் பொழுது ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு நம்ம அதை செய்யும் பொழுது பார்த்தீங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவங்க தயவாக பேசுவாங்க, இரக்கமாக பேசுவாங்க, காரணம் என்னன்னா ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுக்கு தயவை உண்டாக்குகிறார். அப்போ இவன் வந்து இறைச்சி கேட்ட தப்பு இல்லை. நல்லா கவனிங்க, கத்தர் வந்து இறைச்சி, சில பேர் அவன் இறைச்சி கேட்டான் அவனை கத்துற இல்லை இல்லை, நல்லா கவனிச்சுங்க. நீ இறைச்சி திங்கிறதுனால கத்தருக்கு என்ன குறைச்சல்? ஆமாம், ஒரு நேரத்துக்கு நீங்கள் ஒரு ஃபுல் ஆடு சாப்பிட்டாலும் கத்தருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சவுல் வந்த பொழுது சாமுவேல் அவருக்கு ஒரு முன்னந்தொடையவே என்ன செஞ்சிருந்தாரு? என்ன வச்சிருந்தாரு சொல்லுங்க. நம்ம தம்பி பாருங்க, ஒரே ஆட்டை வச்சு காலையிலேருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. 1 ராஜாக்கள் 4:21 வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. எல்லாம் சிஸ்டர் வாசிக்கும் பொழுது எல்லாம் பின்னால சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர் சொல்லுங்க. நாள் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவு, அரைக்கால் மரக்கால் மாவும், கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகள், மேய்ச்சலில் இருந்து வந்த 20 மாடுகள், 100 ஆடுகள். பாருங்க, நல்லா கவனிங்க, எப்படி பார்த்தீங்களா? இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? நம்மள்ட்ட ஒரு டம்ளர் மாவு பேசுங்கன்னா முடியல. இங்க பார்த்தீங்களே. அப்ப கர்த்தர் வந்து உங்களுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுல வந்து கர்த்தர் கோவப்படுறாரா? கிடையாது. சில பேர் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஐயோ சாப்பிட்டா தொண்டையில் கத்தி வைன்னு சொல்லியிருக்காரு, நீ சாப்பிட்றதே பழைய சோறு வெங்காயம், அதுக்கு வந்து கத்தி வைக்கணும் அருவாளை வைக்கணும் ஏன் தெரிஞ்சிட்டு இருக்கிறேன்? என்ன பெரிய என்ன டெய்லி சாலமோன் மாதிரி எனக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? மிஞ்சி போன காலை 2 இட்லி, நைட்டு 2 தோசை, மதியானம் சோறு, இதுக்கு எனக்கு போய் கத்தி வைக்க? ஒன்று நீ வைக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனிங்க மக்களே, கர்த்தர் வந்து நிறைய பேர் எப்படி நினைச்சுக்கிறாங்க, இவங்க வந்து இறைச்சிக்காக அழுதார்கள், அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? இல்லை, இவன் இறைச்சி கேட்டது தப்பு இல்லை, இவன் இறைச்சி ஆனால் யார்கிட்ட கேட்டிருக்கணும்? அதான் யார்கிட்ட? இப்போ நம்ம கர்த்தர்ட்ட ஜெபமே பண்ணாம மனைவிட்ட போய் சண்டை போடுறது, புருஷன்ட்ட போய் சண்டை போடுறது, சொந்தக்காண்ட போய் சண்டை போடுறது, குழந்தைகள்கிட்ட சண்டை போடுறது, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சண்டை போடுறது, அங்கே போய் சண்டை, இதுதான் பிரச்சனை. முதல்ல வந்து நீங்க யார்கிட்ட போய் அழுகணும்னா கர்த்தர்ட்ட அழுகணும். நீங்க கர்த்தர்ட்ட அழுந்தவன் பாருங்க வெளியே உலகத்துல சந்தோஷமா வாழ்வான். அண்ணால் பாருங்க கர்த்தர்ட்ட போய் அழுதா பாருங்க எங்கேயும் போய் முறையிடல. அவன் புருஷன்ட்ட போய் சண்டை போடல, அங்க போய் சண்டை, அவன் நேர கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுதா பாருங்க ரொம்ப சந்தோஷமா வரான். ஆமான்னு சொல்லி புரியுதா நான் சொல்ல உங்களுக்கு? அப்ப இவங்க இறைச்சி கேட்டது பிரச்சனை இல்லை, யார்கிட்ட கேட்டுக்கணும்? இப்ப கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் என்ன செஞ்சாரு? கொடுத்தாரு. ஆனா எப்படி கொடுத்தாருன்னா மோசடி சொல்றாரு, இந்த பயலுக பார்த்துக்க, நான் இவ்வளவு தூரம் நன்மை செஞ்சு இவங்களுக்கு என்ன இல்லை, என் மேல விசுவாசம் இல்லை, சரி பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஒரு அற்புதம் செய்கிறேன் பாரு, என் கை குறுகி போயிற்றோ இல்லையோன்னு நீ காண்ப அப்படின்னு சொல்லி வனாந்தரம் முழுவதும் காடைகளை கத்தர். புரியுதா? வனாந்தரம் முழுவதும் காடைகள். தேவன் நல்லவர். நான் சொல்றது புரியுதுங்க? அப்போ உங்களை தீமைகளை நீங்க காணக்கூடாது என்று கத்தர் விரும்புகிறார், அதை பார்க்கக்கூடாதுன்னு கத்தர் விரும்புகிறார், சண்டையை பார்க்கக்கூடாதுன்னு விரும்புகிறார், பிரச்சனைகளை பார்க்கக்கூடாதுன்னு விரும்புகிறார். எவ்வளவு சில பேர் நீங்க நம்ப மாட்டாங்க மக்க, அப்படின்னா எப்பொழுதுமே சந்தோஷமா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அது எப்படி பாஸ்டர்? மேடு இருந்தா பள்ளம் இருக்க, போ பள்ளத்துல, உன்னை திருத்த முடியாது, போ.
பள்ளத்துக்கு போன போ, உன்னை எவனுக்கு கேட்குறான் போ, நல்லா கவனிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும்னு சொல்கிறாங்க பாஸ்டர். எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியுமா? கத்தர் எப்போ சரி, இந்த உலகத்தோடு கத்தருக்குள்ள ஒருத்தர் போயிட்டாங்க, அவங்க எப்படி எப்போவுமே எப்படி இருப்பாங்க? அப்புறம் அப்போ அங்கேயும் போய் மேடு இருந்தால் பள்ளம் இருக்கும்னா கத்தர் போ தூக்கி அங்கே போட்டுருவார். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும். சொல்லுங்க, கை வச்சு சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சியின் தலைமையில் இருக்கும். நல்லா சொல்லுங்க, சத்தம் வாயை தரங்க. நித்திய மகிழ்ச்சியின் தலைமையில் இருக்கும். நித்திய சமாதானம் என் தலைமையில் இருக்கும். நித்திய ஐஸ்வர்யம் என் மேல் இருக்கும். ஆமென். கர்த்தருடைய நித்திய ஆசீர்வாதங்கள் என் மேல் இருக்கும், என் வாழ்க்கையிலே இருக்கும். அது என்றென்றைக்கும் என்னோடு தங்கி இருக்கும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நித்திய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஓ ஜீசஸ், அவர் எவ்வளவு நல்லவருங்க மக்களே. இதை நம்புங்க. இல்ல பாஸ்டர் எப்பொழுதுமே நல்ல சாப்பாடு. ஆமா, எப்பொழுதுமே நிறைய பணம். ஆமா, என்ன சில விஷயங்களை பாருங்க, வசனம் சொல்லுது, உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், நெருக்கம் இருக்கு எல்லாம். இது கிறிஸ்துவின் நிமித்தம். இப்போ காசு இருக்கவங்களுக்கு நெருக்கம் இல்லையா? இருக்கு. நிறைய காசு இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்க மக்களே. நீங்க காசு காசுன்னு நம்ம பணம் சொல்றோம். நீ ஒன்றும் இல்லை, நீ இன்னைக்கு நம்ம தம்பி கையில் இன்னைக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்து பாருங்க, வேலைக்கு போக மாட்டாரு. ஒழுங்கா சாப்பிட்றாரு, வேலைக்கு போறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. 10 லட்சத்தை நீங்க கொடுத்து பாருங்க, வேலைக்கு போக மாட்டாரு. வீட்டை பூட்டிட்டு அதை பூட்ட இழுத்து பார்க்க 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வீட்டை முதலிட்டு போய் பிறகு சார் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் சார். இவன் என்ன சக்கரை வியாதி வந்துருச்சா? 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு போறேன். எங்க போறான் இவன்? முடியாது. 10 லட்சத்திலேயே இவர் நிம்மதியை இழக்கிற அளவுக்கு தான் நம்ம கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, 1000 கோடி 2000 கோடி பணம் வச்சிருக்கவங்க நினைச்சு பாருங்களேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்போ அதுக்கு ஒரு திறமை தேவைப்படுதா இல்லையா? அப்போ அவங்களுக்கு அதிக நெருக்கம் என்ன செய்யுது இருக்கு அதிகம். ஆனால் அவங்களுக்கு ஞானம் இருக்கு. என்ன இருக்கு? ஞானம் இருக்கு. நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஜீரணமாகலை அப்படிங்கிறதுக்காக சாப்பிடணும் பார்த்து நீ ஏன் வயிறு எறிகிற? ஓகேயா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, இப்போ நான் இங்கே பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு உங்கள்கிட்ட பேச, ஆனால் நேரம் இல்லை. அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த பாயிண்ட்டை மறந்துடாதீங்க. சரீரத்தில் ஒன்று தோன்றுவதற்கு முன்னால் எங்கே தோன்றுது? பேசுங்க. ஆவியில் தோன்றுனா எங்கே தோன்றிடும்? பி கேர்ஃபுல். ரொம்ப கவனமாக இருக்கு. நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன ஒன்று வந்துட்டே இருக்கு. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் இதை படித்தது. ஒரு அப்பா அம்மா பேசுகிறாங்க. அப்போ அப்பா சொல்கிறாரு, ஏய் நம்ம பொண்ணு இந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறா, எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்சம் நான் பார்த்துக்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுது, ஏங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? பேசுகிறவங்கெல்லாம் ஓடிடுவாங்களா? அப்போ அவங்க அப்பா சொன்னாராம், பேசுகிறவனெல்லாம் ஓடுவான்னு நான் சொல்ல, ஆனால் ஓடணுன்னெல்லாம் பேசி தான் ஓடி இருக்கான். எப்படி பார்த்தீங்களா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? அப்போ சிந்தை பேச வைக்குது, பேச்சு செய்ய வைக்குது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அதை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். என்னை எங்கிருந்து மீட்டு கொண்டு வந்தீங்களோ அந்த சிந்தையே இல்லாதபடி நான் கிறிஸ்துவுக்குள் மறுரூபமாக விரும்புகிறேன். இப்பொழுது கண்ணாடியிலே பார்க்கறது போல நம்ம முகமுகமாய் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க, நம்ம மகிமையின் மேல மகிமை அடைந்து மறுரூபமாகுமா அப்படின்னா அந்த வசனம் என்னதான் அர்த்தம்? நான் கண்ணாடியில் பார்க்கறது போலனா, கண்ணாடியில் பார்த்தா யார் தெரியும்? நாம தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ உன்னைய நீயா பார்க்கல, கிறிஸ்துவின் சாயலா பார்க்கிற. கிறிஸ்துவின் சாயலா நீ உன்னை பார்க்கிற. அந்த சாயல் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமையின் மேல மகிமை அடைந்து கிறிஸ்துவை போல நீ மறுரூபமாவாய்.
பாருங்க, இயேசு நல்லவர். அதுக்கு தான் தேவன் இவ்வளவு உங்கள்கிட்ட பேசுறாரு. அதனால தான் கர்த்தர் இவ்வளவு வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் உன்னை அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நீ காணான் வாழ்வு, மகிமையின் வாழ்வு, மகிழ்ச்சியின் வாழ்வு, சுகத்தின் வாழ்வு, தீர்க்காயுசின் வாழ்வு, ஐஸ்வர்யத்தின் வாழ்வு, மகிழ்ச்சியின் வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, நீதிமானுடைய வாழ்வு, ஜோயே வாழ்வு, கிறிஸ்துவை போல வாழும்படியாய் நான் உன்னை கொண்டு போயிட்டு இருக்கேன். நீ திரும்ப அந்த இடத்துக்கு என்ன செய்யாத, உன் நினைவே அங்கே என்ன செய்யாத, கொண்டு போகாது. நினைவை கொண்டு போனால் கடைசியில் நீ சரீரத்தில் போயிடுவ. அதனால நினைவு வரும்பொழுதே என்ன செய்ய, அதை கிறிஸ்துவிட்ட சொல்லி அதை கட் பண்ணு. ஓகே, சரி. அடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு வசனம் சொல்றேன். இது நம்ம இதையே பேசிட்டு இருந்தா நம்ம இன்னும் எவ்வளவோ பேசலாம், நமக்கு டைம் ஆகுது. கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் 11:40 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 11:40 பாருங்க. காணாதேன்னு சொன்னாரு. இப்போ பாருங்க எதெல்லாம் காணும்னு சொல்றாரு பாருங்க. ஆமே, வாசிங்க சிஸ்டர். யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் மகிமை, தேவனுடைய மகிமையை பக்கம் சொல்லுங்க, நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமை. இப்போ மகிமைனா என்னங்க அப்படின்னா, சில பேருக்கு மகிமைனாவே என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மகிமைனா என்ன? மகிமைனா என்ன? அதான் இப்படிதான் பாருங்க, புரியுதா உங்களுக்கு? மகிமைனா என்ன அப்படின்னா, கர்த்தர்னா என்ன? மகிமை. பிரசன்ஸ்னா என்ன? மகிமை. பிரசன்ஸ்னா என்ன? கர்த்தர். நல்லா நீ கவனி, ஒரு வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு விளங்கும். தேவன் ரொம்ப நல்லவர். யோவான் 1:14 வாசிங்க. யோவான் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. நல்ல கவனிய, மகிமைன்னு என்ன? ஜீசஸ், கர்த்தர், அவருடைய பிரசன்ஸ். ஆமென். நான் உங்களுக்கு நல்லா சொல்றேன் மக்களே, நல்லா கவனிச்சு கேளுங்க. இப்போ அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு என்ன செய்யல. இங்க மார்த்தா சொல்றான், ஆண்டவரே நீங்க இருந்திருக்கலாம்ல, இங்க இருந்திருந்தா இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காது, நடந்து. அப்படின்னு என்னன்னா, நான் யாருங்கிறத நீ பாப்பேங்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, நான் யாருங்கிறத நீ காண்ப. என் மகிமையை காண்ப. விசுவாசித்தால் தேவ மகிமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் யாருங்கிறத நான் உனக்கு காட்டுவேன். உன்னோடவே நான் இருக்கிறேன், ஆனா உன்னோட இருந்தும் நான் யாருன்னு உனக்கு தெரியல. நீ விசுவாசித்தினா நான் யாருங்கிறது உனக்கு காட்டுவேன்னு சொல்லி லாசரே வெளியே வான்னு சொன்னார் பாருங்க. தேவ மகிமை வெளிப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, மகிமைகளை காண்பீங்க. உங்க லைஃப்ல பெரிய மேன்மைகளை நீங்க காண்பீங்க, ஆசீர்வாதங்களை காண்பீங்க.